தள்ளி விட்டுட்டு டோரை மூடுறாரு, கிளம்பிக்கிறார். அப்ப 2 பேருக்கு ஒருத்தர் சிரிக்கிறார், இந்த காரை பார்த்து சிரிக்கிறார். இவர் ஜாதி பேரை சொல்லி திட்டிருந்தா அவங்க சிரிப்பாங்களா? இல்ல 7 நிமிஷத்துல ஜாதி பேரை சொல்லி திட்ட முடியுமா? அவர் யார் என்பது கூட கூட்டி வந்தவர் மூலமாக அவர் யாரை கூட்டிட்டு வர்றாங்கன்னா, அந்த பல்கலைக்கழகத்துல அவர் கிளம்பும் பொழுது 2 நபர்கள் வர்றாங்க. ஒருத்தர் சக்திவேல். சக்திவேல் பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய ஒர்க்கர்ஸ் யூனியனுடைய தலைவர். சஸ்பெண்ட் ஆகி அவரை பெரியார் யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் சஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. சஸ்பெண்ட் ஆன ஒருத்தர் இன்னொருத்தர் கூட்டிட்டு வராரு. அவர் பிரச்சனை பண்றாரு. அவரு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அவர் பேர் இளங்கோவன். சக்திவேல் இளங்கோவன் 2 பேர் வர்றாங்க. இளங்கோவன் போய் பிசிஆர் சட்டத்தில் கம்ப்ளைண்ட். முகாந்திரமே இல்லாத ஒரு கேஸ். இந்த வீடியோவை பார்த்தா யாருக்குமே தெரியும், இதுல முகாந்திரமே இல்லை. டிசிப்ளினரி ஆக்ஷன்ல சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஒருவர் இன்னொருத்தரோட இவருடைய காரை மறிச்சு கேட்டை இழுத்து இவர் போறதுக்கு இல்லாம பண்றாங்க. இது எதற்கு நடக்குதுன்னா, அமைச்சர் பொன்முடி அவர்கள் சொல்லிக் கொடுத்தா அது முழுசா நடக்குது. இப்ப ஏன் நான் பொன்முடி உள்ள கொண்டு வரேன்னா, இதுக்கு பேக்ரவுண்ட் 2 இருக்கு. பெரியார் பல்கலைக்கழகத்துல ரெஜிஸ்டார் பாத்தீங்கன்னா 5 ஆண்டுகளாக ரெஜிஸ்டார் இல்லாம அந்த பல்கலைக்கழகம் இயங்குது. பொன்முடி அவர்கள் இவரை கம்பல் பண்றாங்க, இவரைத்தான் ரெஜிஸ்டாரா போடணும். அதற்கு துணைவேந்தர் ஏத்துக்கிறார். கவர்னர் என்ன சொல்றாரு, துணைவேந்தர் ஒரு ப்ராசஸ் வேகமா கிரியேட் பண்ணி நியாயமான முறையில ஒரு ரெஜிஸ்டாரை போடுவாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த ரெஜிஸ்டாருக்கான போடுறதுக்கான மீட்டிங் கூப்பிடுறாங்க. அந்த மீட்டிங் 6/11/2023 பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடக்குது. நவம்பர் மாசம் 6ஆம் தேதி நடக்குது. அந்த மீட்டிங்ல நம்முடைய ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி கார்த்திக் IAS ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி அவரு வரல. அவருக்கு பதிலா இன்னொருத்தர் அனுப்புறாரு, தர்பராஜ் அப்படின்னு டெபுட்டி செக்ரட்டரி ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மீட்டிங் அனுப்புறாரு. சோ மீட்டிங்ல தர்பராஜ் உட்கார்றாரு. எல்லா விஷயங்களும் பேசிட்டு ரெஜிஸ்டாரை பத்தி பேச ஆரம்பிக்கும் பொழுது ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி கார்த்திக் வீடியோ கான்பரன்ஸ்ல ஜாயின் ஆகிறார் சென்னையில. அப்ப பெரியார் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் சொல்றாரு தவறு. பிரின்சிபல் செக்ரட்டரி ஹையர் எஜுகேஷன் சார்பா ஆல்ரெடி தர்பராஜ் என்கிற டெப்டி செக்ரட்டரி ரூம்ல உட்கார்ந்து இருக்கும் பொழுது மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங்ல நாங்க ரெக்கார்டு பண்ணி மீட்டிங் நடத்திட்டு இருக்கும் பொழுது ரெஜிஸ்டார் செலக்ஷன் வரும்பொழுது எதற்காக ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி அந்த நேரத்துல தன்னை வீடியோ கான்பரன்ஸ்ல இணைச்சுக்கணும், அதனால ஒரு பேர்ல 2 பேர் மீட்டிங் இருக்க கூடாது, ஒருத்தர் தான் இருக்க முடியும்னு சொன்னா அங்க பிரச்சனை ஆரம்பிச்சு. அந்த மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்ல என்ன பேசுறாங்களோ கவர்மெண்ட் அதை லீக் பண்ணாங்க. அதே மீட்டிங்ல 6/11/2023 ஜெகநாதன் அவர்கள் இந்த ப்ரொபோசலை வைக்கிறாங்க. பியூட்டர் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற அந்த கம்பெனியை நம்ம ஆரம்பிக்கிறோம், 4 பேர் ஆரம்பிக்கிறோம், இந்த கம்பெனி மூலமா தொழில் பயிற்சி கொடுக்கிறோம் ஆரம்பிச்ச ப்ரொபோசல். இட்ஸ் a confidential information. சிண்டிகேட்டுக்குள்ளேயும் மாநில அரசுக்கும் தெரியப்படுத்திய விஷயத்தை மாநில அரசு லீக் பண்ணாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ காட்டினா தான் நம்ம நண்பர்களுக்கு, ஏன்னா எந்த அளவுக்கு சேலத்துல ஒருவருக்கு அநியாயம் நடந்திருக்கு நீங்க பார்க்கணும். இது அவருடைய கார் அப்படிங்க பாக்குற மாதிரியே காட்டுறேன். சாரி, பெரிய டிவி இல்ல, இது அவருடைய கார். நோட் பண்ண இந்த கார்ல அப்படியே கொஞ்சம் பாருங்க. அப்படியே பாத்தீங்கன்னா டிரைவர் ஃபர்ஸ்ட் வண்டியில ஏறாரு. இதுதான் சான்ஸ் இல்ல, நடந்து பேசிட்டே போன்ல வர்றாரு. 2 பேர் தடுக்கிறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தவரும் சஸ்பெண்ட் ஆனவரும் அவர் போன்ல பேசிக்கிட்டே கேட்கிறாரு. மொத்தமா பாருங்க, ஒரு 5 செகண்ட் பேசுறாரு, அவ்வளவுதான் பேசுறாரு. போன்லயே தான் இருக்காரு. என்ன போனை கூட கீழே வைக்கல, போன்லயே பேசிட்டு இருக்காரு. போனை கீழே வைக்கிறாரு. அவங்க என்னன்னு பேசுறாரு. பேசிட்டு ஓகே ஆபீஸ் வாங்கன்னு சொல்லிட்டு கார் திறந்து ஏறாரு. அவங்களுடைய கார் டோரை பிடிச்சி இந்த குரூப் இருக்குது, விட மாட்டேன்னு. அதை இந்த செக்யூரிட்டி அவங்களை தள்ளி விட்டு கார் அனுப்புறாரு. இப்ப பாருங்க, இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே போவார். கார் போனதுக்கு அப்புறம் ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே போவார். இதை பாத்தீங்கன்னா தெரியும். இந்த வீடியோ நாங்க பத்திரிகை ஷேர் பண்றோம். உங்களுக்கு சொல்லி பாத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு அநியாயம் நடத்தப்பட்டிருக்கிறது. அரசு சொன்ன ரெஜிஸ்டார போடல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு தனி மனிதனை SC/ST கேஸ் போட்டு தனி மனிதனை நாயை நடத்துற மாதிரி நடத்தி இன்னைக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணிட்டு வீட்டில் உட்கார்ந்துருக்காரு. ஒரே காரணம் என்ன, மாநில அரசினுடைய பொன்முடி அவர்கள் சொன்ன ரெஜிஸ்டார் பேரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னது பாவங்களா? அதற்கு கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் மெயின்டைன் பண்ண வேண்டிய ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி அவர் அந்த இன்ஃபர்மேஷனை லீக் பண்றாங்க. போலீஸ்க்கு எப்படி இன்ஃபர்மேஷன் வந்துச்சு? பியூட்டர் ஃபவுண்டேஷன் இன்ஃபர்மேஷன் எப்படி வந்துச்சு? யார் கொடுத்தாங்க? கண்டென்ட்ஸ் ஆஃப் தி எஃப்ஐஆர் அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்கன்னா காவல்துறை டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அவங்களுக்கு நாலேஜ் ஆஃப் கிரைம் எங்க இருந்து வந்துச்சு?
நாலேஜ் ஆஃப் கிரைம் வந்ததுன்னா இதுல என்ன தப்பு? செக்ஷன் 8 கம்பெனி, ஃபார் ப்ராஃபிட் கம்பெனி இல்ல, நாட் ஃபார் ப்ராஃபிட். 4 ப்ரொஃபசர் இருக்கக்கூடிய கம்பெனி. பெரியார் பல்கலைக்கழகத்துல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 2000 ஸ்கொயர் ஃபீட்ல நடக்கக்கூடிய நிறுவனம். இதுல என்ன தப்பு? இந்த அளவுக்கு முட்டாள்களா காவல்துறை? நானும் காவல்துறையில பணியாற்றிருக்கிற நேர்மையான அதிகாரிகள் இருக்கிறாங்க, இன்னும் நான் நம்புறேன். ஒரு ஏசிபி வந்து கேட்ல, பெரியார் யூனிவர்சிட்டி கேட்ல ஒரு வைஸ் சான்சலர் போலீஸ் ஜீப்ல ஏத்திக்கிட்டு, அவ்வளவு மாணவர்கள் படிக்கக்கூடிய இடத்துல போலீஸ் ஜீப்ல ஏத்திக்கிட்டு 4 மணி நேரம் போனா என்ன? அதனால்தான் இன்னைக்கு நாங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் கடிதம் எழுதுகிறோம். மாநிலத்தினுடைய டிஜிபி மீது நடவடிக்கை கோருகின்றோம். சேலம் போலீஸ் கமிஷனர் மீது நடவடிக்கை கோருகின்றோம். என்எச்ஆர்சிக்கு சூமோட்டோவாக பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் கம்ப்ளைண்ட் செய்வோம். நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் காவல்துறை புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ நாம் ஒரு திமுக ஆட்சிக்கு இருக்கோம், தண்ணியில்லா காட்டுக்கு மாத்திடுவாங்க. ஏன்னா இவங்களுடைய ரெக்கார்டு யூபிஎஸ்சிக்கு போய் தான் வரணும். இவங்க ஒரு டிரான்ஸ்பருக்கு போகும்போது இவங்க ஒரு டிரான்ஸ்பர் என்றால் ப்ரொமோஷன் கம் டிரான்ஸ்பர் போகும் பொழுது யூபிஎஸ்சிக்கு போய் தான் வரணும். டிஜிபி செலக்ஷன் யூபிஎஸ்சிக்கு போய் தான் வரணும். காவல்துறை அதிகாரிகள் இங்க யாரை வேணாலும் பிடிப்போம், என்ன வேணாலும் பண்ணுவோம், ஜீப்ல ஏற்றுவோம், எஃப்ஐஆர் எங்க பாட்டு போடுவோம், ஒருத்தருடைய பேரை கெடுப்போம். ஏன்னா பொன்முடி என்கின்ற நபர் போன் பண்ணி அவரை வச்சு செய்யன்னு சொன்னாரு, அதனால வச்சு செய்வோம்னா எதுக்கு சார் யூனிஃபார்ம்? எத்தனை யூனிஃபார்ம் கட்டிட்டு வெளியே வந்து என்னை மாதிரி உட்காந்து பிரச்சனை பேசும்? எதுக்கு சார் யூனிஃபார்ம்? இந்த மாதிரி ஒரு மனுஷனுடைய 36 வருஷமா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில சம்பாதிச்ச பேரை எல்லாம் ஒரு 5 நிமிஷத்துல கெடுக்கிறதுக்கு தான் காவல்துறைக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. அதுக்கு தான் உங்களுக்கு இந்த பவரா? அதுக்கு தான் சட்டமா? அதுக்கு தான் சிஆர்பிசியா? அதுக்கு தான் ஐபிசியா? வெக்கமா இல்லையா? சேலம் மாநகரத்துடைய கமிஷனர் வெக்கமா இல்லையா? நான் இவ்வளவு சொல்றேன், இவ்வளவு டேட்டா கொடுக்குறேன், வீடியோ கொடுக்குறேன், இவ்வளவு இன்ஃபர்மேஷன் பத்திக்க இல்ல போலீஸ் ஒண்ணு தப்புன்னு சொல்றேன், இல்ல போலீஸ் ஒரு டேட்டா தப்புன்னு சொல்றேன், இல்ல பியூட்டர் ஃபவுண்டேஷன் ஆளு ப்ரொஃபசர் இல்லைன்னு சொல்றேன், அது செக்ஷன் 8 கம்பெனி இல்லைன்னு சொல்றேன், 4:40க்கு அரெஸ்ட் ஆகலைன்னு சொல்றேன். அவங்க சொல்றது ஒரே ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து எக்ஸபிஷன் போடல, அவங்க பட் இண்டிவிஜுவல் நேம் இருக்கு அப்படிங்கிறது அவங்களோட மெயின் குற்றச்சாட்டு. ஏன்னா இன்னைக்கு இவர் விசியா இருப்பாரு, நாளைக்கு வேற ஒருத்தர் வருவாரு. என்ன யாரா இருந்தா கூட அந்த கம்பெனி இருக்கிறது பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய உள்ள இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 2000 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு. 4 பேருமே குடும்ப நபர்கள் இல்லை. ஜெகநாதன் மனைவி, ஜெகநாதன் மகன், 4 பேர் கிடையாது. இப்ப இட் இஸ் நோன், இட் இஸ் அக்னாலேஜ், நமக்கு தெரியும். இவங்க அந்த கம்பெனி ஆரம்பிக்கிறாங்கன்னா ப்ரொசீஜர் இருக்கு. இவர் ஆபீஸை டெபிட் பண்ணி போகும்பொழுது அதே கம்பெனி எடுத்துட்டு போனா அது கூட்டம். வைஸ் சான்சலர் பதவி முடிஞ்சிருச்சு, இன்னொரு வைஸ் சான்சலர் வந்துட்டாங்க. அப்ப இவர் ஹேண்ட் ஓவர் பண்ணாம அது என்னோட கம்பெனி எடுத்துட்டு போனா குற்றம். அப்பதான் நீங்க எஃப்ஐஆர் போடுங்க, அப்ப கேள்வி கேளுங்க. இவர் 100% ஹேண்ட் ஓவர் பண்ணத்தான் போறாரு. புது விசி வந்தா மறுபடியும் அதுல ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணி, சொசைட்டிஸ் ஆக்ட்ல அமெண்ட்மெண்ட் பண்ணி அந்த விசி பேரை போட்டு வெளியே வர போறாங்க. நானும் ஃபவுண்டேஷன் நடத்துறேன், வீத லீடர்ஸ் ஃபவுண்டேஷன். அப்படித்தான் நாங்களும் ரெஜிஸ்டர் பண்ணோம். பெரியார் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் பேரு போட்டு ரெஜிஸ்டர் பண்ணீங்களா? ஓகே. செக் சைனிங்ல சில பிரச்சனை இருக்கும், இருக்கிற வரைக்கும் யார் சைன் போடுவாங்க, மாறி போனா யார் போடுவாங்க, அது எல்லா ஃபவுண்டேஷனும் இருக்கக்கூடிய நடைமுறை பிரச்சனை. இவர் டேர்ம் முடிஞ்சிருச்சு, கவர்னர் அவங்க இன்னொரு விசியா போட்டிருக்காங்க, அவர் வந்தாங்க, இவர் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு, குற்றம். அல்லது வந்த பணத்தை இவர் பிரைவேட் அக்கௌண்ட்டுக்கு மாத்துறாரு, குற்றம். அல்லது இவர் யாரோ ஒரு பிரைவேட் கம்பெனில கைய போட்டு அண்ணா இதுக்கு நீங்க கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு தனியா எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட் அனுப்பிச்சிருங்க, குற்றம். லோக்கல் ஸ்டடி என்ன சார்? பிரைமரி ஃபேசியா கேஸ் என்ன சார்? நத்திங் இஸ் மேட் அவுட் சார். அதனால இவங்க தப்பிக்க கூடாதுங்கிறதா SC/ST சேர்த்தாங்க. எவ்வளவு அறிவாளி இருப்பாங்க, எவ்வளவு அறிவாளி இருப்பாங்க, அப்படியே இன்டெலிஜென்ட் அவங்க எல்லாம். அப்படியே தேவலோகத்துல இந்த போலீஸ் ஆபீசர்ஸ் வந்திருக்காங்க, அப்படியே ஒரு செக்ஷனை போட்டோம்னா அந்த 7 வருஷத்தை தாண்டணும். எவ்வளவு அறிவாளி பாருங்க சார். சுப்ரீம் கோர்ட் தெளிவா சொல்லுது, உங்களுடைய செக்ஷன் பனிஷ்மெண்ட் 7 வருஷத்துக்கு கீழே இருந்தா ஆட்டோமேட்டிக் பிளே. போலீஸ் என்ன பண்றாங்க, 7 வருஷத்துக்கு மேல காட்ட முயற்சி பண்றாங்க. அப்ப SC/ST போடும், அப்ப செட்டிங் பண்ணு. மத்தியானம் 1:40 2 பேர்த்த உள்ள அனுப்பும். எப்படி பாருங்க, சஸ்பெண்ட் ஆன ஒருத்தர் கூட அனுப்பும். அவர் வரும்போது காரை 1:40 நிறுத்து. அவர் இங்கிருந்து நேரம் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடு. 4:40 3 மணி நேரத்துல நீ வா ஆபீஸ். கேட்ல ஒரு மாதிரி இவர் அப்படியே தூக்கி ஜீப்ல உட்காருங்க. ஏன்னா முட்டாள்தானே நம்ம. சேலத்துல எவ்வளவு பெரிய பத்திரிகை நீங்க இருக்கிறீங்க, எவ்வளவு பெரிய நபர்கள் நீங்க இருக்கிறீங்க, நம்ம எல்லாம் முட்டாளாக்க பாக்குறாங்களா காவல்துறை? ஆல் எக்ஸிக்யூட்டட் பை போலீஸ். கொத்தடிமையாக சேலம் மாநகரத்தினுடைய காவல்துறை திமுகவுடைய கொத்தடிமையாக நடந்திருக்கிறாங்க. சொல்றது எந்த ஒரு அச்சமே கிடையாது. இந்த மாதிரி கை வச்சா இந்த மாதிரி வார்த்தையை நான் பயன்படுத்துவேன். சாமானிய மனிதனுக்கு என்ன மரியாதை? நாளைக்கு நீங்கள் நானும் லோக்கல் DMK MLA சண்டை போட்டா ஒரு வைஸ் சான்சலருக்கே அந்த ஊர்ல மரியாதை இல்லை.
உங்களை எண்ணி நாய் தூக்குற மாதிரி தூக்கிட்டு போக வேண்டியது. ஏன்னா போலீஸ்காரனை பாதிச்சுக்கிட்டோம், எம்எல்ஏ பாதிச்சுக்கிட்டோம், திமுக காரனை பாதிச்சுக்கிட்டோம், போடுறவங்க மேல ஒரு எஸ்சி கேஸ், போடுறவங்க மேல இந்த கேஸ், போடுறவங்க மேல சீட் கேஸ், என்ன நடக்குது? இதெல்லாம் நியாயமான நம்பமான யாராச்சும் ஏத்துக்கணும். ஒரு சிவிலைஸ் சொசைட்டில ஒரு வைஸ் சான்சலர் 5 மணி நேரம் போலீஸ் ஜீப் அடக்க வச்சு ஹார்ட் அட்டாக் வர வச்சு அவருக்கு. அதனாலதான் நாங்கள் அமித்ஷா ஜிக்கு நிற்கிறோம். மத்திய அரசு இதை பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. உள்துறை அமைச்சர் கேட்கணும் கேள்வி, நாங்க எடுத்துருக்கோம். கேட்கணும் கேள்வி, டிஜிபியை சம்மன் பண்ணணும். இப்ப அனுப்ப போறோம். ஏன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா நாங்க அனுப்புறதுக்கு முன்னாடி பத்திரிகை நண்பர் மூலமாக தமிழக மக்களுக்கு நாங்க சொல்லுவோம். என்ன பாருங்க, இதானே ஃபியூச்சர் ஃபவுண்டேஷன். ஃபியூச்சர் ஃபவுண்டேஷன் எம்ஓயு எல்லாம் கையில் இருக்குதா? இதுதான் பாருங்க சார், எல்லாம் அனுப்பிடுறோம். அவருடைய வைஸ் சான்சலர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய போலீஸ்ல கொடுத்த இது அவர் எங்க பிடிச்சாங்க, 4:40 அன்னைக்கு பண்ணாங்க. என்னை வந்து பாருங்க, என்னை வந்து பாருங்க 5 மணி நேரம் ஜீப்ல சுத்த விட்டாங்க, அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது, ஆஞ்சியோபிளாஸ்டி வந்தது, எல்லாத்தையும் எழுதிட்டாங்க. எல்லாம் எழுதிட்டாங்க மனுஷன் சாப்பிட்டு. அந்த ஒரு விஷயம் நான் பத்திரிகை நம்மகிட்ட கை கூட்டு கேட்பாங்க, நேர்மைக்கு ஒரு விலை இருக்கு. பத்திரிகையில நீங்களும் நேர்மையா இருக்கிறீங்க. எவ்வளவு ஒருத்தர் கடைசி நாள் நீங்க வேலையில் இருக்கும் பொழுது உங்களை அசிங்கப்படுத்தி போனா நானும் ஏற்றுக்க மாட்டேன். பத்திரிகையில் நீங்க இத்தனை நாள் நேர்மையா இருக்கீங்க, நேர்மையா பேர் ஆக போறீங்க, ஒரு நாள் நீங்களும் ஆக போறீங்க, நானும் ஆக போறேன். எவ்வளவு ஒருத்தர் கடைசி ஒரு வருஷத்துல வந்து உங்களை கொச்சைப்படுத்தி கண்டதெல்லாம் சொன்னாங்க, இன்னைக்கு விடுதலை நடந்துருச்சு. வைஸ் சான்சலர் டென்யூரே முடிய போது இன்னைக்கு வந்து எஸ்சி எஸ்டி கேஸை போட்டு ஃபியூச்சர் ஃபவுண்டேஷன் காவல்துறை என்ன லாஜிக்கல் பேசுறாங்க? பிரைம் ஆஃபீஸர் கேஸ் எங்கன்னு மேடம் பண அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சா? 4 ப்ரொஃபசர் கம்பெனி வெளியே இருக்கா? கம்பெனி ஒரு வீட்டுல இருக்கா? பெரியார் பல்கலைக்கழகத்துல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 2000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. ஐபிஎஸ் படிச்சுட்டாலே வந்து மென்சரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஐபிசியோடைய பேசிக் இன்கிரிடியன்ட் மென்சரியா. மென்சரியானா நம்ம தமிழ்ல சொல்லணும்னா குற்றம் நடந்தது என்ன, இங்க குற்றம் என்ன நடந்துச்சு, வேர் இஸ் த மென்சரியா? மென்சரியாவே இல்லையே, லாட்டின் வார்த்தை மென்சரியாவே இல்லையே, குற்றமே இல்லையே. அவருக்கு ஆக்சுவலா மாலை போட்டு கும்பிடு போட்டு, ஏன்னா இவர் தனியாக வந்து சேலத்துக்கு வரும் பொழுது இந்தியாவிலேயே குறைந்த வயசு இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துல A++ இருக்கிறது சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் தான். 3 வருஷத்துல கொண்டு வந்திருக்காங்க. A++ கேட்டகரியில இட் இஸ் தி யங்கஸ்ட் ஸ்டேட் ரன் யூனிவர்சிட்டி. NIRF ரேங்கிங்ல 73வது இருந்து ஒரு பதவி ஏற்கும் பொழுது 59 கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு மாலை போட்டு சேலம் மக்கள் நீங்கெல்லாம் அவரை கூப்பிட்டு பாராட்டுகிறாங்க. இந்த மாதிரி பப்ளிக் அசிங்கப்படுத்தலாம் ஏற்றுக்க முடியுமா? ஜீப்ல ஏற்று நாயத்துக்கு போற மாதிரி போய் 73 59 கொண்டு வந்திருக்காங்க. வேற சஸ்பெண்ட் ஆன ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் கூட்டிட்டு வந்து காரை மறிச்சு. ஆனா அந்த SC/ST ஆக்டே இல்லை. பட்டியலின சகோதர சகோதரிகளுக்கு நியாயம் இருக்கு, தர்மம் இருக்குன்னு சொல்றாங்க. அதை மிஸ்யூஸ் பண்றாங்க. காவல்துறை சங்கம் எப்படி இத்தனை வழக்குகள் போட்டோம், நீதிமன்றம் அவர்கள் வந்து சாமியில வந்துருச்சு. அது நீதிமன்றத்துடைய அவருடைய வக்கீல் அன்பு வாதாண்ட விதம் வந்து நான் பாராட்டுங்க ஐயா. அடுத்தவங்க வராங்க ஐயா. இன்னைக்கும் நீதிமன்றத்தின் மீது நமக்கு நேர்மை இருக்கு, நியாயம் இருக்கு, நம்பிக்கை இருக்குங்கிறத இந்த வழக்கு காட்டி 3:30 மணிக்கு அவருடைய லாயர் அவர் சொன்ன மாதிரி போய் ஆர்குமெண்ட் வச்சு அந்த கோர்ட் சிஸ்டம் அவரை பெயில விட்டு. இன்னைக்கு ஹைகோர்ட் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கு, ஒரு பர்டிகுலர் செக்ஷன் மட்டும் 7 வருஷத்துக்கு மேல தண்டனை இருக்கு, நீங்க எப்படி பெயில விட்டீங்க? மேஜிஸ்ட்ரேட் அதுக்கு உத்தரவு கொடுக்க போறாங்க. என்ன உத்தரவு கொடுக்குறான்னு பொறுத்து பாருங்க. அதனால இந்த நேரத்துல இந்த சமுதாயத்துல இவ்வளவு பேர் தவறு செஞ்சோம், நேர்மையா ஒரு இடத்துல ஒரு ஜட்ஜ் இருக்காரு, நேர்மையா ஒரு இடத்துல லாயர் வாதாடி இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடியது. ஆனா உண்மையாலுமே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நேற்று அந்த டேட்டாலாம் கிடைச்சது. நான் ரொம்ப வெக்கி தலை குடிந்தேன். சேலம் வரக்கு மாதிரி பேசுறதுக்காக எனக்கு இதனால டேட்டா கிடைக்கல, என்ன நடந்ததுங்கிற இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. பெரியார் யூனிவர்சிட்டி வந்து ஏகப்பட்ட தமிழக அரசு வந்து ஒரு என்கொயரி பேனலே வச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷத்துக்கு அலிகேஷன்ஸ் மேல சொல்லியிருக்கு. இப்போ அதுலயுமே வந்து இவங்களுடைய தலையீடுகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஸ்டேட் கவர்மெண்ட் சார் குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்கு. நல்ல கேள்வி சார். இப்ப நீங்க பாருங்க, இந்த பெரியார் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் துணைவேந்தர் ஜெகநாதன் அவர்கள் எப்ப அரெஸ்ட் ஆனாங்கன்னா கவர்னருடைய மீட்டிங்க்கு போகும்பொழுது அரெஸ்ட் ஆனாங்க. அடுத்த நாள் கவர்னர் மீட்டிங். எப்ப கவர்னர் மீட்டிங்னா 27ஆம் தேதி 26ஆம் தேதி சாயந்தரம் கேட்ல வச்சு அவரை கூட்டிட்டு போறாங்க போலீஸ். சோ ஒருத்தர் சொல்றாரு, அண்ணா என்ன கவர்னர் மீட்டிங் போறேன் சார், போயிட்டு வந்து கூப்பிடுங்க சார்னு சொல்றாரு. அவருடைய கண்டக்ட்ல இருக்க காவல்துறை சொல்றது அப்படிலாம் போக முடியாதுங்க, நீங்க முதல்ல வாங்க, அவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. ஒரு கவர்னர் மீட்டிங் கூட ஒரு வைஸ் சான்சலர் மீட்டிங்கு போக முடியும். காவல்துறை தமிழக அரசு நடவடிக்கை அப்படித்தானே இருக்கு. நீங்க கேட்ட கேள்விக்கான உட்பொருள் கருப்பொருள் பதிலே, ஏதாவது வைஸ் சான்சலர் சொன்ன பேச்சு கேட்கலையா? நீ சிண்டிகேட்ல நான் சொன்ன ஆளை போடுவீங்களா?
நான் சொல்ற ப்ரொஃபஸருக்கு நீ அந்த ப்ராஜெக்ட் எனக்கு கொடுக்கலையா, இல்ல நான் சொன்ன ஆளை நீ ப்ரொமோட் பண்ணலையா, இல்ல நான் சொன்ன கம்பெனிக்கு நீ கான்ட்ராக்ட் கொடுக்கலையா, நான் சொன்னதுக்கு நீ செய்யலீங்கன்னா வச்சு செஞ்சுவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நம்ம பார்க்கணும். அதனால இன்னைக்கு யாராவது வைஸ் சான்சலர் முதுகெலும்போடு நின்று இருக்காங்கன்னா நேர்மை என்கின்ற ஒரே வார்த்தையில மட்டும்தான் நிற்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தணும். அவங்க சொன்ன ஆளை உள்ள போடணும், மோசமான ஆட்களை ப்ரொமோட் பண்ணணும். அதுதான் பொன்முடி அவர்களுடைய ஒற்றை இலக்கத்தோட என்னன்னா அவர் கோல். எதுக்கு ரெஜிஸ்ட்ரார் இன்டர்வென்ஷன் எதுக்கு அவங்க பண்ணணும்? இப்ப கார்த்திக் அவங்க பதில் சொல்ல பிரின்சிபல் செக்ரட்டரி எஜுகேஷன் ஒரு கான்பிடென்ஷியல் மீட்டிங்ல வச்ச பியூட்டர் ஃபவுண்டேஷனுடைய MOU எப்படி காவல்துறைக்கு போச்சு யார்? அது காவல்துறை பதில் சொல்லணும். எப்படி அவங்களுக்கு கண்டென்ட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கிடைச்சது? பேங்க் அக்கௌண்ட் போய் செக் பண்ணாங்களா, இல்ல அவங்க இந்த CCTV ஃபுட்டேஜ் நான் இப்ப உங்களுக்கு காட்டினேன், உங்களுக்கு பிரஸ் குரூப்ல போட்டு விட்டுறேன், அதை பார்த்தாங்களா? எதுவும். ஆனால் நீங்கள் இதை நிச்சயமாக ஒரு பேசும் பொருள் இல்லை. சேலம் மக்கள் தண்டிக்கணும். இந்த மாதிரி தவறு செய்யறவங்களை தண்டிக்கணும். காவல்துறை யாரா இருந்தாலும் தண்டிக்கணும். மாநில அரசுக்கு தண்டனை கொடுக்கணும். சாமானிய மனிதன் ஒருத்தமான கை வச்சா அப்புறம் நம்மளாம் பயந்துட்டு போலீஸ் ஸ்டேட் மாதிரி கை கட்டி தான் உட்காந்து. அப்புறம் அடுத்து உங்களுக்கு தெரியும், சேலத்துல இன்னொரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஆத்தூர்ல 2 விவசாயிகளுடைய நிலம் இருக்கு. அதுக்கு வந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு 2-3 நாளா பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. ஆனா ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஏன் நோட்டீஸ் கொடுக்குறாங்க, ஏன் கொடுக்குற அப்படிங்கிறது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தான் நமக்கு அவங்க சார்பா நான் பேசுறேன். இப்ப யாராவது வந்து ஒரு மாவட்டம், தமிழ்நாட்டில் 66 கட்சி மாவட்டம் இருக்கு. 66 கட்சி மாவட்டத்துல சேலம் மாவட்டம் இருக்கு. சேலம் மாவட்டத்துல 12 செயலாளர்கள் இருக்காங்க. ஒரு மாவட்ட தலைவர் இருக்கிறாங்க, 12 செயலாளர்கள் இருக்காங்க. எங்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் மொத்தமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது 12 × 66 கோட்டு. ஏறத்தாழ 750 பேர் மாவட்ட செயலாளர் இந்த கட்சி இருக்காங்க. நம்ம கட்சியில மாவட்ட தலைவர் அப்படிங்கிறது மாவட்டத்துக்கான உயர்ந்த பதவி. அது கீழே செயலாளர் வரலாம். அந்த 750 செயலாளர்ல 12 பேர் சேலத்தில் இருக்காங்க. அதுல யாரோ செயலாளருக்கும் இவருக்கும் சொந்த தகராறு. அதனால இவரு அந்த மாவட்ட செயலாளருக்கு ஈடினா என்ன தெரியாது, தெரியுமா? அவர் ஈடி எக்ஸ்பெக்ட் தெரியுமா? மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆங்கிலத்தில் எழுதி கொடுப்பாருன்னு எனக்கு தெரியல. அவரை அவமானப்படுத்தல, நல்லவர் தான். எதுக்கு சொல்றேன்னா, இதை சம்பந்தம் இல்லாம மாவட்ட செயலாளருக்கு ஈடிக்கு லிங்க் பண்றாங்க. இவருக்கு அதுக்கு என்னென்ன சம்பந்தம்? அந்த விவசாயிகள் குற்றம் செய்யல, எதுவும் பண்ணல அப்படின்னா நானும் ஒரு விவசாயி தான், இருக்கிறவங்க எல்லாம் விவசாயி தான், கூட நிற்கிறோம். இப்ப ஈடி என்ன கேட்டிருக்கேன், ஆதார் கணக்கு. இதுக்கு முன்னாடி உங்க மேல வைல்ட் லைஃப் சட்டத்துல ஏதோ ஒரு கேஸ், ஏதோ காட்டுரிமை ஹண்ட் பண்ண கேஸ். அது உங்களுக்கு தெரியும், இந்த பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல வைல்ட் லைஃப் அஃபென்ஸ் உள்ள வருது. PMLA வைல்ட் லைஃப் அஃபென்ஸ் இஸ் ஆல்சோ காம்பனன்ட். பேங்க் அக்கௌண்ட் கொடுங்க, உங்க பேங்க் அக்கௌண்ட் செக் பண்ணணும், இதெல்லாம் கொடுங்க. இதுதான் ஈடி கேட்குறாங்க. ஈடி வேற என்ன கேட்டுக்காங்க? இதை தவிர வேற என்ன ஈடி கேட்குறாங்க? பேங்க் அக்கௌண்ட்டோ ஆதார் அட்டையோ அதை கொடுக்க போறோம், அதை ஈடி பார்க்க போறோம். அதற்கு மேல இவருக்கு குற்றம் செய்யல, ஈடி நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா நானே ஃபீல்டுக்கு வந்து உங்க முன்னாடி தரணும். நீங்க புரிஞ்சுக்கணும். இல்ல சார் இவர் நிரம்பராது, இவர் பாருங்க பேங்க் அக்கௌண்ட்டையும் கொடுத்தாரு, ஈடி கேட்டதையும் கொடுத்தாரு, ஆதாரும் கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. அப்படி இருந்தும் ஈடி ஒன்று அடிக்கிறதா ஃபர்ஸ்ட் தரனா நான் வந்து உட்கார்றேன் விவசாய நிலத்துல, அவருக்காக நான் வந்து உட்கார்றேன். ஆனா என்ன நடக்குதுன்னே தெரியாம எதுக்கு சம்பந்தமே எல்லாம் முடிச்சு போட்டு இது அரசியல் கட்சிகள் ஒரு கட்சி அங்க போய் அவங்க கட்சியை விட்டு வன்மையா கண்டிக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய சேலம் மாவட்ட செயலாளர் 750 மாவட்ட செயலாளர் இவர் ஒருத்தர் 2 பேர் ஒருத்தர். அவர் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆங்கிலத்தில் எழுதி கொடுத்துருக்காரு. அவர் 10வது படிச்சிருக்காரு. அவர் சத்தியமா எனக்கே அந்த மாவட்ட செயலாளர் பேர் தெரியாது. நேற்று KP ராமலிங்க என்ன போட்டோ காமிச்சா இவர் தானே நம்ம மாவட்ட செயலாளர், இவர் மேல தானே அலிகேஷன் வைக்கிறாங்க. நான் பார்த்தது கூட கிடையாது. எங்கேயாச்சும் பப்ளிக்ல ஒரு போட்டோ எடுத்தா உடனே சில மீடியா நண்பர்கள் என்ன போடுவாங்கன்னா, அண்ணாமலைக்கு மாவட்ட செயலாளர் தொடர்பு 2 பேர் சேர்ந்து சட்டவிரோதமாக அந்த நிலத்தை வாங்கி அங்க என்ன எஸ்டேட் அணை கட்டணும், அதை வாங்கி நாங்க என்ன துபாயில இருந்து பணத்தை கொண்டு வந்து எஸ்டேட் அணை கட்டணும். எல்லாம் என் காடு மாதிரி வயக்காடு எல்லாம் ஆடு மாடு மேயும், தண்ணி வச்சதை கடலை தொடரும். மாநாடு அதிகாரிகளுக்கு நம்முடைய அமைச்சர்கள் மூலமா எடுத்துட்டு போயிருக்கோம். நமக்கு தெரியும், நாங்க அமைச்சர்கிட்ட மட்டும் தான் இன்ட்ராக்ட் பண்ண முடியும், கட்சியினுடைய உறுப்பினர் அமைச்சர். இப்ப தமிழ்நாட்டு அரசுடைய FIR பாத்தீங்கன்னா ஒரு களம் வந்து பெயர் இருக்கும், அட்ரஸ் இருக்கும், தொழில் இருக்கும், ஜாதி இருக்கும். நம்முடைய FIR கண்டென்ட்லயே ஜாதி ஒரு காரணம் இருக்கு. இப்ப ஈடியை பொறுத்த வரைக்கும் ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்கன்னா ஒரு பிரெடிகேட் அஃபென்ஸ், ஒரு பேஸ் FIRக்கு ஒரு FIR எடுத்துக்கிறாங்க. அதான் பேஸ் அஃபென்ஸ், பிரெடிகேட் அஃபென்ஸ் ஒரு வைல்ட் லைஃப்.
இப்ப நார்த் இந்தியால போனீங்கன்னா ஜாதி பேர்கள் போடுறது மிஸ்ரா இருக்கு, அகர்வால் இருக்கு, அவங்க பேரை போட்டாங்க. நான் யூகிக்கிறது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்கக்கூடிய நார்த் இந்தியன் அதிகாரிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய தன்மை எதுவும் தெரியாம அங்க பாத்தீங்கன்னா தீபக் மிஸ்ரா அப்படின்னு தான் நோட்டீஸ் பண்ணுவோம். இப்ப அண்ணாமலை கவுண்டர் தமிழ்நாட்டு நோட்டீஸ் வந்தா நானே சொன்னோம், யோ நான் ஜாதி பேரை போடுறதுல எதுக்கு என் பேரை நீங்க, அல்லது அண்ணாமலை செட்டியார் வந்தா கூட நான் போய் கேட்பேன், நான் ஜாதி பேரை போடுறதுல, அண்ணாமலை முதலியார் வந்தாலும் நான் போய் கேட்பேன், நான் ஜாதி பேரை போடுறதுல ஏற போடுறேன். அது நம்ம ஊர்ல நம்ம பழகிட்டோம். நார்த் இந்தியாவில் அப்படின்னு எங்க போனாலும் அந்த பேர் அதன் அடிப்படையில தான் கொடுத்துருப்பாங்க. நான் யூகிக்கிறேன். எனக்கு அமைச்சர் அவங்க வரும்போது நாங்கள் கேட்க போறோம். அதான் சொல்றேன், வனத்துறை கொடுத்த புகார்ல அந்த களம்ல ஜாதி இருக்கு, அந்த களம்ல ஜாதி. அதனால அதனால் என்னை பொறுத்தவரை இதை என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் வருகின்ற காலத்தில் திருப்பி இந்த லேண்ட் என்ன, நம்ம தன்மை என்ன, இது என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அவ்வளவு இட் இஸ் மோர் அபவுட் தட். அதுல அவங்க தமிழ்நாடு எஃப்ஐஆர்ல இருக்கக்கூடிய ஒரு காலம் எடுத்து அப்படியே டைப்படிச்சு கொடுத்துட்டாங்க. அவ்வளவு. இப்ப நான் தமிழ்நாடு அரசு கிட்ட கூட சொல்றேன், இந்த எஃப்ஐஆர்ல ஜாதி காலத்தையே ரிமூவ் பண்ணான்னு கேட்கலாம். ஏன்னா நாம இங்க திராவிடியன் மூவ்மெண்ட்டுங்கிறோம், நாம இந்த அரசியலுங்கிறோம். தமிழ்நாடு அரசியே எஃப்ஐஆர்ல ஜாதி காலத்தையே ஹைட் பண்ணக்கூடாது, வச்சுக்கங்க, இன்டர்னல் மெமோக்கு வச்சுக்கங்க. பப்ளிக்கா வர எஃப்ஐஆர்ல ஜாதி காலம் தூக்கிடுவோம். அதே கேள்வியும் நம்ம தமிழ்நாடு அரசு கேட்கிறேன். திமுக யாராவது பாரதிய ஜனதா கட்சியின் மீது குற்றம் சுமத்துறாங்க, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் குற்றம் சுமத்துறாங்கன்னா, அண்ணே நீங்க தமிழ்நாட்டினுடைய எஃப்ஐஆர் இதுல அந்த காலத்தை ஹைட் பண்ணிருக்காங்க. எஃப்ஐஆர் பிரிண்ட் பண்ணும்போது வரக்கூடாது. அப்ப நீங்க அதை கொண்டு வர்றீங்க. அப்ப உங்களுக்கு ஜாதி வேணுமா? அதை பார்த்தாலும் சொல்றாங்க, அதை பார்த்தாலும் இடி போடுறாங்க. தமிழ்நாட்டில் எஸ்சி எஸ்டி ஆக்டே ஒரு ஆயுதமா பயன்படுத்தப்படுது சார். அதை வச்சுட்டு இப்ப என்ன கேட்டீங்கன்னா, எஸ்சி எஸ்டி பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி சட்டம் வேண்டுமா? கண்டிப்பா வேண்டும். ஏன்னா எத்தனையோ இடத்துல அநியாயம் நடந்தது, அநியாயம் நடந்தது, நடந்து கொண்டிருக்கிறது. அதை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆனா சட்டம் மிஸ்யூஸ் ஆகும்போது அண்ணா மாதிரி பத்திரிகையாளர் குரல் கொடுக்கப்படுது, அதை மிஸ்யூஸ் பண்றவங்க நம்ம பிடிக்கும். கண்டிப்பா சட்டம் வேணும், எந்த மாற்று கருத்து வேணும். இன்னைக்கும் பிரச்சனை, இன்னைக்கும் வேகவே ஒரு வருஷம் ஆச்சு கண்டுபிடிக்கும். இன்னைக்கும் ஏதோ ஒரு இடத்துல நம்முடைய எஸ்சி சமுதாய மாணவர்களை பள்ளிக்கூடத்துக்குள்ள விடல, டாய்லெட் கழுவு வச்சாங்க, இதை பண்ணாங்க. டெய்லி தமிழ்நாட்டில் படிக்கிறோம். இரட்டை டம்ளர் முறை தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலே அதிகமா இருக்கு. எஸ்சி சமுதாயத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள், பஞ்சாயத்து தலைவர்கள் கொடியேற்றுவதற்கு இந்த ஊரில் அனுமதி இருக்கு. ஆனா கட்டாயமான சட்டம் வேணும், எந்த மாற்று கருத்து. ஆனா மிஸ்யூஸ் பண்ணும்போது நம்ம குடிச்சாக்கா அந்த சட்டத்துக்கு மரியாதை. மிஸ்யூஸ் பண்ணவங்க பண்ணிட்டே இருந்தாங்கன்னா நியாயமான நம்முடைய சகோதர சகோதரிக்கு நியாயம் கிடைக்காது. சார் அவங்க இந்த கையில கேஷா கொடுக்கறதே அந்த ஃப்ராட் பண்ணதான் சார். ஏன் முதல்ல இருந்து நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம், தயவு செஞ்சு ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. பிரைம் மினிஸ்டர் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 8 லட்சம் 9 லட்சம் கோடி ரூபாய் அக்கௌண்ட் அனுப்புறாங்க. 9 லட்சம் கோடி அனுப்புறாங்க. 9 லட்சம் கோடி அனுப்புறாங்க. ஒரு பிரச்சனை இல்லாம, பிசில் இல்லாம, நாகாலாந்து பார்டர்ல இருக்கவங்களுக்கு போது, தமிழ்நாட்டுடைய கடைசி வில்லை தக்கலைக்கு போகுது, காஷ்மீருடைய கடைசி வில்லை திருத்துக்கு போகுது, பிரச்சனை இல்லாம போகுது. இந்த ஊர்ல ஐயோ மழை வந்தனால ஏடிஎம் கெட்டு போச்சு, கரண்ட் இல்லாத ஏடிஎம் வேலை கேஎன் நேருவன் அவர் பதில் சொன்னாரு பாருங்க. அது ஹார்வர்டு பல்கலைக்கழகத்துல ஃப்ரேம் பண்ணி அவர் போட்டோ போட்டு அதை ஃப்ரேம் பண்ணி டெய்லி ஹார்வர்டு எம்பிஏ பசங்களை இதை படிப்பான்னு சொல்லுவோம். நாங்க ஏன் பணம் கையில கொடுக்குறோம்னா, சென்னை வெள்ளத்தினால கரண்ட் போய் ஏடிஎம் வேலை செய்ய போயிடுச்சு. ஏன்னா பேடிஎம் உலகத்தில் நடக்கக்கூடிய 60% ஆன்லைன் டிரான்ஸ்பர் இந்தியா பண்றாங்க. பட்டி தொட்டி எல்லாம் ஏடிஎம். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் பணம் இன்னைக்கு அக்கௌண்ட்டுக்கு போகும். விவசாயிகள் 6000 ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு. என்ன பேசுறாங்க? கேஸ் கனெக்ஷன் யாரு மானியத்தில் வச்சிருக்காங்களோ 300 ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு போறாங்க. இவ்வளவு பணத்தை 8 லட்சம் கோடி ரூபாய் இல்லாம மோடி அனுப்புறாங்க. ஒரு 6000 ரூபாய் கொடுக்க அதை போய் கண்டாரா போட்டு 4 பேருக்கு கூப்பிட்டு அதுல ஒரு 1000 ரூபாய் கமிஷன் அடிக்கிற திமுக அங்க சொல்லி. அதனால ஹைகோர்ட்டே சொல்றாங்க, ஆன்லைன் பண்ணி தொலைங்க. அடுத்து பொங்கல் தோப்புன்னு தூக்கிட்டு வருவாங்க பாருங்க. அடுத்து இன்னும் 1 மாசத்துல பொங்கல் தோப்புன்னு ஒரு 1000 ரூபாய் தூக்கிட்டு வருவாங்க. ராமாயணம் இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு 1000 ரூபாய் ஆர்டர்ல பார்த்தா இல்லை. அரசியல் கட்சிகள்லாம் நம்ம சொல்லணுமா, அண்ணே நீங்க 2000 கொடுங்க, அண்ணே கனிமொழி அக்கா நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது 5000 கொடுக்க சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா சொன்னாங்க. நம்ம சொன்னதுக்கு அப்புறம் எப்படி எலெக்ஷன்ஸ் நடத்தி பாருங்க. உடனே முதலமைச்சர், ஆமா நீங்க எல்லாம் சொல்றீங்க, நான் கவனிச்சேன், என்னுடைய சகோதரிகளுக்கு நான் 2000 கொடுப்பேன், 2000 கொடுப்பேன். பிப்ரவரி இந்த கிராமம் எத்தனை நாளைக்கு பொங்கல் தோப்பு பணம் சொல்லுவோம். உடனே உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவார்,
எங்க அப்பா அதை பத்தி பரிசீலனை பண்றாரு. இதான் டாடா காலத்து. எங்க அப்பா உறுதியா நம்முடைய சகோதரிகளுக்கு பணம் கொடுப்பாரு. உதயஸ்டாலின் டைலாக் அடிச்சிருப்பாரு, அடிச்சிருப்பாரு நினைக்கிறேன். டே 2 உதயநிதி அடிப்பாரு. டே 3 திமுக மூத்த அமைச்சர் பத்திரிகை என்ன ஏன்னா பொங்கல் தொகுப்பு பணம் வரல, அண்ணாமலை என்ன சொல்றாரு, ராமதாஸ் ஐயா சொல்றாங்க, இபிஎஸ் என்ன சொல்றாங்க, பணம் எங்கன்னு அண்ணன் எங்க ஆட்சி பெண்களுக்கான ஆட்சி உறுதியா கொடுப்பேன் டே 3 சொல்லுவாங்க. டே 7 வரைக்கும் இதை டிராமா பண்ணி அப்புறம் டே 15 நாங்க 1000 வேணா 2000 ரூபாய் கொடுப்போங்க. இந்த டிராமா எல்லாம் பார்த்து பார்த்து சலிச்சு குளிச்சு 3 வருஷமா என்ன டிராமா அண்ணா பொங்கல் தொகுப்பு பணம் கொடுத்துட்டா போறாங்க. இன்னைக்கு அந்த டிராமா பண்ணி கொடுத்துருவாங்க. மக்கள் பணம் தான் திரும்ப மக்களுக்கு தானே வருது. அதையும் தண்டோரா போட்டு திமுக ஒன்றிய செயலர் போட்டோ போட்டு சகோதரிகளை வந்து வெயில நிக்க வச்சு அதுல 4 பேர் மயக்கி கொடுத்து ஹாஸ்பிட்டல் போட சிகிச்சை கொடுக்க மாட்டாங்க. வெறுத்து போச்சு. ஒரு அரசியலை பார்த்து வெறுத்து போயிருக்காங்க. இவங்க பண்ற டிராமா. ஒரு 1000 ரூபாய் பட்டணம் தட்டினா முதலமைச்சர் 10 பயனாளிகளை தலைமைச் செயலகத்தை கூப்பிட்டு 10 பயனாளி நிக்க வச்சு ஒரு தாய்மார்க்கு அம்மா பட்டன் அமுத்துன்னு சொன்னா பட்டன் அமுத்துனாங்கன்னா அப்படி அக்கௌண்ட் 1 செகண்ட் வந்து திமுக காரங்க கடவுள் அவங்க கை கால போய் தாசில்தார்ட்ட போய் கைவிட்டுவாங்க. அதுக்கப்புறம் போய் ரேஷன் கடைக்கு வெளியே நின்று அப்புறம் இந்த வெயில் 6 மணி நேரம் நின்று இவன் இப்ப வருவானோ அப்ப வருவானோ இவன் கொடுக்குற 6000 அவங்க போற பாட்டிங்க. ஆனால் அதனால பத்திரிகை நண்பர்களுக்கு நம்ம பார்க்க வேண்டுகோளாமே இவனுக்கு திருந்த மாட்டாங்க. திமுக இவனுக்கு திருந்தறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதே டாடா காலத்து இந்த பொங்கல் தொகுப்பை உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவார், எங்க அப்பா கண்டிப்பா பெண்களுக்காக பரிசீலனை பண்ணுவார் சொல்லிட்டாங்க. சத்தியமா நான் டிவி எதுவும் பார்க்கல, நான் நேரம் இங்கதான் வருது. கண்டிப்பா சொல்லியிருக்காங்க. நாளைக்கு மூத்த அமைச்சர் சொல்லுவார், மகளிர்களை கவலைப்படாதீங்க, எங்க தளபதி உங்களுக்கானவர் தான். 10 நாள் கழிச்சு பணம் கொடுப்பாங்க. அதுக்குள்ள ஒரு பில்டப் கொடுத்து அப்ப மக்களுக்கு வருமா வராதான் ஹார்ட் அட்டாக் வர வச்சு திமுக கடைசியா கொடுத்தா அப்படியே லம்பா ஓட்டு அள்ளிட்டாங்க. 70 வருஷமா அதை நான்சென்ஸ் பண்ணிருக்காங்க. அதனால பொங்கல் தொகுப்பு பயனாளிகளே உங்களுக்கு பணம் வரத்தான் போகுது. நீங்க கேட்க வேண்டிய ஒரே கேள்வி, எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது மு.க. ஸ்டாலின் 5000 கொடுக்க சொல்லி 5000 கொடுக்க மட்டும் நீங்க கேளுங்க. பணம் வருவது உறுதி. யாரும் பேச வேண்டிய அவசியமே இல்லை. உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்து வேலைதான். அதை பத்தி ஒரே பண்ணிக்காதீங்க. இந்த தாத்தா காலத்து டெக்னிக்கை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இப்போவாச்சும் நமக்கு புத்தி வந்து இவங்களுடைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜி நம்ம அண்ணா ஒன்றும் இல்லை தலைவா. நம்மை பொறுத்தவரை ரொம்ப நாளா நம்முடைய தொண்டர்களுக்கு கேட்கும், சேலத்துக்கு அதிக நேரம் கொடுக்கணும், சேலத்துல தங்கணும். நீங்க சேலத்து அதனாலதான் சேலத்துல 6 நாள் தங்கணும். இன்னைக்கு நைட்டு, நாளைக்கு நைட்டு, நாளானைக்கு நைட்டு, அதுக்கப்புறம் 7ஆம் தேதி நைட்டு, 8ஆம் தேதி நைட்டு ஏன் சொல்றேன். ஏன்னா இந்த யாத்திரை ஒரு வாய்ப்பு. எல்லா மக்களையும் அடித்தட்டில் போய் பார்த்து நம்முடைய கட்சி நிர்வாகிகள் நிறைய பேர் இல்லத்திருந்தாங்க. பயங்கர கோபமா இருக்கு. நான் அண்ணன் வீட்டு கல்யாணத்துக்கே போனேன். அண்ணன் வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு கட்சி நிர்வாகிகளோடு இந்த 4-5 நாட்கள் இருப்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அது அப்படிதான் பார்க்கணும். சார், பிரதமர் வந்திருக்காரு தமிழ்நாட்டுக்கு. இது எம்பி எலெக்ஷன் பத்தி ஏதாச்சும் டிஸ்கஸ் பண்ணீங்களா சார்? அண்ணா நேற்று பிரதமர் என்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாங்க. விமானத்துல திரும்பி போகும் பொழுது, அண்ணாமலைஜி திருச்சி மாநகரத்தை நீங்க எல்லாம் சுத்தப்படுத்துறீங்கன்னு கேள்விப்பட்டேன், எவ்வளவு டன் குப்பை எடுத்தீங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், பிரைம் மினிஸ்டர் சார் 7 டன் குப்பை எடுத்தோம். 7 டன் எடுத்தோம். இன்னைக்கு 25 இடத்துல சுத்தம் பண்ணோம். இது ஒரு மிஷனா நாங்க பண்ண போறோம். நீங்கள் தமிழகம் வரும் பொழுதெல்லாம், கட்சிக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஸ்வச்ச பாரத்தை நாங்க பண்றோம், தூய்மை இந்தியாவை பண்ண போறோம். பிரதமருக்கு அதானே முடியும். ஊர் நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும். அரசியல்லாம் அவர் பேசவே மாட்டாங்க. மக்கள் நல்லா இருக்காங்களா, குப்பையெல்லாம் எடுத்தீங்களா, மக்கள் சுகாதாரமா இருக்காங்களா? நேற்று பிரதமர் என்கிட்ட கேட்ட ஒரே ஒரு கேள்வி இது மட்டும்தான். பிரதமரை கேட்ட கேள்விக்கு நான் பதில் இது மட்டும்தான் சொன்னேன். அதானே பிரதமர் வேற எதுவும் பேசணும். முக்கியமான நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் நன்றி சொல்லி நம்முடைய சேலம் பாராளுமன்ற தொகுதியினுடைய அலுவலகத்தை திறந்து வச்சிருக்கோம். நம்முடைய பெருங்கோட்ட பொறுப்பாளர் அண்ணன் கே.பி. ராமலிங்கம் அவர்கள், மூத்த தலைவர் அண்ணன் வெங்கடாச்சலம் வந்திருக்கிறாங்க. அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் எம்எல்ஏ அண்ணன் இருக்காங்க. சில இடம் பற்றாக்குறை அண்ணன் வந்து சென்னைக்கு வந்தாங்க. அண்ணன் வரும்பொழுது நான் அவசரமா தென்தமிழகம் வெள்ளத்துக்கு போயிட்டேன். அண்ணன் பெரிய மனதோடு அலுவலகத்துக்கு வந்து என்னை பார்க்காம கூட கட்சியில இழந்துட்டு வந்தாங்க. ஒரு பெரிய மனது இருக்கக்கூடிய ஒரு அண்ணன். மோடி அவர்களுடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோள். இந்த மாதிரி நல்லவர்கள் என்னோடு இணைந்திருப்பது எங்களுடைய பாக்கியம் தான் நினைக்கிறேன். என்னுடைய மாவட்ட தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இந்த அலுவலகத்தை முழுமையாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று அன்போடு கூறிக்கொள்கிறேன். பத்திரிகை நண்பர்கள் பெரிய லாங் பிரஸ் மீட் ரொம்ப பொறுமையா 10 மணிலிருந்து மோஞ்சொலிக்காம ரொம்ப பொறுமையா அமர்ந்திருக்கீங்க. உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த சேலம் பெரியார் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலருக்கு நீங்க நியாயம் கொடுக்கணும். அது என்னுடைய கடமை, உங்களுடைய கடமை. தப்பா போயிடும். இந்த மாதிரி யாரு மேலும் கை வச்சா ஒரு சொசைட்டி, ஒரு சமுதாயத்துக்கு தப்பா போயிடும். நீங்க பார்த்துருவீங்க, நம்பிக்கை.